இப்போ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அவகோடாவை வச்சு அவகேடோ மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். இந்த அவகோடோ வந்து ரொம்பவே பச்சையாக இருந்தது, அதனால் நான் பழுக்க வைக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸுக்குள்ளே 2 நாள் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஒரு ஹீட்லேயே வந்து அது வந்து நல்லா வந்து பழுத்துரும். பாருங்கள், பழுத்த பழத்தை வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பழுத்துருக்குன்ட்டு. இதில் இருக்க அந்த விதையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். விதை பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்ட்டு. இதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை ரிமூவ் பண்ணியாச்சு. இதில் இருக்க இந்த சைடை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த தோலை வந்து நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம். மாம்ஸ் பிளே சேனலில் ரொம்ப நாளாக வீடியோ வரல, இனிமே வந்து நான் அடிக்கடி போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம பீல் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த பழத்தை சாப்பிடும்போது இனிப்பும் இல்லை கசப்பும் இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை, வெண்ணெயாட்டம் உள்ள நல்லா போகுது. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ மில்க் தேவையோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு மில்க் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு 4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு துளி கூட சுகர் இல்லை, அதனால் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டம்ளரில் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம ஹனி சேர்த்துக்கலாம். ஹனி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம குடிச்சு பார்க்கும்போது